கர்த்தர் மாத்திரம் கேட்கல, அந்த ஜெபத்தை நீங்களும் கேட்குறீங்க, அந்த கூட்டமும் கேட்குது. அதனால நாங்கள் ஒரு பொது தமிழ்ல முறைப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் தனி ஜெபத்துல, ஏன் தனி ஜெபத்துல எல்லாம் நான் கர்த்தரிடத்துல பேசுவது நீங்க கேட்டீங்கன்னா ஜெபம் மாதிரியே இருக்காது. ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி கோவப்படுவேன், சண்டை போடுவேன், அவர்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பேன். அப்ப தேவனிடத்துல அந்த உறவுகளை நம்ம புதுப்பித்துக் கொள்ள முடிகிறது. தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். தனி ஜெபத்தை விட்டுறவே கூடாது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் செஞ்சுன்னா பொங்கி வழிவாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. இதில் 15 நிமிஷம் ஒரே ஆளை ஜெபம் பண்ணுவாங்க. அதே ஆளை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவர்களால் அதிக நேரம் ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க பார்வைக்கு தான் ஜெபம் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் தனி ஜெபத்திலே உங்களுடைய முன்னால நீங்க வச்சிருக்கக்கூடிய முதல் விசுவாசம் என்னன்னா, நான் இப்ப ஜெபம் பண்றேன், கர்த்தர் எனக்கு முன்னால நிக்கிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு தாவீது சொல்றார். கர்த்தர் எனக்கு முன்னால நிற்கிறார். அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது ஒரு தப்பான எண்ணம் அல்ல.